வணக்கம். என்னோட பேர் கிரிநாதன். ஐ எம் சிஸ்மன் கே. இது கோயம்புத்தூரினுடைய 7வது பிரைடு. ஸோ ஒவ்வொரு வருட பிரைடுகளும் நம்ம ஒவ்வொரு விதமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுல பல்வேறு விதமான உணர்வுகளை தாண்டி பல்வேறு விதமான பதாகைகளை நம்ம தூக்கிட்டு அலையிறோம். இந்த ஒவ்வொரு விதமான பதாகைகளுக்கும் பின்னாடி வருடம் வருடம் பதாகைகள் அதிகமாயிட்டு தான் இருக்குதே தவிர பதாகைகள் குறைஞ்ச பாடு கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டிரான்சாக்டபிள்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல செக்சுவாலிட்டி மக்களை பத்தி அதிகமான புரிதல்களையும் அதிகமான ஒரு விழிப்புணர்வும் இல்லாத ஒரு காலகட்டத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த சமூகத்துல மறுக்கப்படுற பேசுறதுக்கு தயங்கக்கூடிய விஷயங்கள்ல செக்சுவாலிட்டி மக்களுக்கான பீப்புள்ஸ்க்கான ஒரு அங்கீகாரமும் கூட ஒண்ணு இருக்குது. இதை தாண்டின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்த அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்த LGBTIQA+ பாலிசியில டிரான்ஸுக்கான பாலிசி வெளிவந்த நிலையில LGBTQIA+ மக்களுக்கான, அதாவது செக்சுவாலிட்டி மக்களுக்கான பாலிசி மட்டும் இனி வெளிவராம இருக்குது. அதை தாண்டி மேரேஜ் டீடுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த மேரேஜ் டீடு இப்ப வரைக்கும் வெளியே வராம இருக்குது. தமிழக அரசு செக்சுவாலிட்டி மக்களுக்கான பாலிசி கொடுக்காததையே, அது மட்டும் இல்லாம இந்த மேரேஜ் கே மக்களுக்கான, சேம் செக்ஸ் பீப்புளுக்கான மேரேஜ் டீடு கொண்டு அதை இன்னும் வரைமுறைப்படுத்தி வெளியிடாதது ஏன் அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய LGBT கம்யூனிட்டி பீப்புள்கள்ல டிரான்ஸ் வெல்ஃபேர் போர்டு நம்ம தமிழகத்துலதான் அதிகமாக பேசப்பட்டது, முதலில் கொண்டு வரப்பட்டது. ஆனா அந்த டிரான்ஸ் வெல்ஃபேர் போர்டை இப்ப வரைக்கும் அதாவது விரிவுபடுத்தாம, அதிகப்படியாக விரிவுபடுத்தாம இருக்கிறது ஏன்னு சொல்லி தெரியல. ஏன்னா திருநங்கை நலவாரியம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர அந்த திருநங்கை நலவாரியத்தில திருநம்பிகள் கிடையாது, கே மக்கள் கிடையாது, லெஸ்பியன் மக்கள் கிடையாது, பைசெக்சுவல் மக்கள் கிடையாது. அப்போ டிரான்ஸ் வெல்ஃபேர் போர்டுல எதுக்காக நீங்க இப்ப வரைக்கும் செக்சுவாலிட்டி மக்களுக்கான ஒரு போர்டு நீங்க இன்னும் வைக்காம இருக்கீங்க? ஒண்ணு நீங்க அந்த செக்சுவாலிட்டி மக்களுக்கான போர்டு நீங்க அதாவது விரிவுபடுத்தணும், இல்லாட்டி செக்சுவாலிட்டி மக்களுக்கான போர்டு நீங்க தனியா நீங்க உருவாக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்திய அளவிலான செக்சுவாலிட்டி மக்களுக்கான பணியில் பாதுகாப்பும், அவங்களுக்கான ஒரு உரிமையும் அங்கீகாரமும் தகுந்த ஊதியமும் கொடுக்கறதுக்கான ஒரு வரைவு அமைப்பும், அதற்கான ஒரு பில்லும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது இந்த பிரைடு மூலியமா நான் வெளிப்படுத்தி கொண்டு சொல்றேன். இதை தாண்டின இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திய அளவுல சேம் செக்ஸ் பீப்புள் மேரேஜை நீங்க அங்கீகரிக்கணும். ஏன் இதை நீங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னா, மன்னராட்சி காலத்திலயும் சரி, மக்களாட்சி காலத்திலயும் சரி, முன்னொரு காலங்கள்ல சேம் செக்ஸ் பீப்புள் மேரேஜ் லீகலா தான் இருந்திருக்குது. பிரிட்டிஷ் போட்ட ஆட்சியின் மூலியமா இந்த மேரேஜ் டீடு இந்த மேரேஜ் இல்லீகல் போட்டதுனால இதை நாங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால இந்த மேரேஜ் சேம் செக்ஸ் பீப்புளுக்கான மேரேஜை நீங்க அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தை வச்சுக்கிறேன். நன்றி.